ஆகிறதுனாலே மறுரூபமாக வேண்டும். மனுஷன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கு. பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கும் இயேசு பிதாவின் வலது பக்கத்துல நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அப்ப கடவுள் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டு நம்முடைய மனதை மாற்றிக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு கிறிஸ்துவுக்குள் நம்ம வளருகிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்படி வளருகிற பொழுது நீங்க திரும்பி பார்த்தீங்கன்னா கர்த்தர் செஞ்ச அற்புதங்களை ஒன்னொன்னா நினைச்சு பார்க்க முடியும். ஆண்டவர் அப்படி அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை காண பண்ணுகிறவர். இன்று முதல் அப்படிங்கிறப்போ ஒவ்வொரு நாளும் இன்று முதல் அவர் நம்மை ஆசிர்வதிக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தர் தான் அப்படிதான் நம்மை வழி நடத்தக்கூடியவராய் இருக்கிறார். அப்ப பிள்ளைகளாவே இருக்கக்கூடாது, பூரண புருஷர்களாக நம்ம வளர வேண்டும். வசனத்தை கை கொண்டு அப்பியாசித்து அந்த நன்மையை பெற்றுக்கொள்ள பழக வேண்டும். மோசைக்கு பணிவிடைக்காரனாய் இருந்தவன் அவன் யோசுவா அவர்களை நடத்தக்கூடிய தலைவனா மாறினான். அதே போல எலிசா எலியாவுக்கு உதவிக்காரராய் இருந்தவர். அவர் அவ்வளவு அற்புதங்களை செய்து கர்த்தர் ஜீவனுள்ளவர் என்பதை விளங்க பண்ணாருன்னு பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் கூட இருந்து நம்மை பலப்படுத்தி வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். அவருடைய நாமம் நம் மூலமாய் மகிமைப்படும். ஒவ்வொரு நாளும் நம்மை மாற்றிக்கொள்வதற்கு நம்ம ஆயத்தம்